ஆன்மீகத்துக்குள்ள போய் அரசியல் பேசுவாரு. அது திராவிட அரசியலா இருக்கும், இடதுசாரி அரசியலா இருக்கும், சமத்துவ அரசியலா இருக்கும். ஆன்மீகத்துக்குள்ள நின்று பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் நின்று சமத்துவ அரசியல் பேசுவது வேற. சுகிசிவத்தினுடைய பாணி நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் கற்றறிந்த ஆன்மீகத்துக்குள் நடந்த சமத்துவ அசத்துவ போராட்டங்கள், அந்த அதுக்குள் நடந்த வடவர் தெற்கு, ஆன்மீகத்துக்குள்ளேயும் வடக்கு தெற்கு சண்டை இருக்குல்ல, இதையெல்லாம் அவர் பேசுவார். ஆன்மீகத்துக்குள்ள ஆரியர் தமிழர், ஆரியர் திராவிட சண்டைகள் இருக்குல்ல, அதை பத்தி பேசுவார். ஆதாரத்தோடு பேசுவார், இலக்கிய அறிவுடன் பேசுவார், புராண இதிகாச காப்பியங்கள் அறிவோடு. காப்பியங்கள்னா என்ன, எது காவியங்கள் ஆச்சு, எதையெல்லாம் காப்பியமாக்குனா, எதுல மறுமையை பற்றி பேசாத சமண மத, பௌத்த, ஆசீவக மதங்கள், மறுமையை மட்டுமே முதன்மைப்படுத்திய சனாதன மதங்கள், அதுல வடக்குக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள வேறுபாடு, இப்படியெல்லாம் பேசக்கூடிய அறிவாளி சுகிசிவம். அந்த சுகிசிவம் சொல்லியிருக்காரு, இந்து சமய அறநிலைத்துறை குறித்து குன்றக்குடி அடிகளார் பேசிய கருத்தை எடுத்து சொல்லி, இன்னைக்கு இந்து சமய அறநிலையத்துறையை ஒரு குறிப்பிட்ட வகுப்பார் மட்டும் உண்டியல்ல மட்டும் காசை போடுங்கோ, அந்த காசை எங்க வீட்டுக்கு வேணும்னு கேட்கிறாங்க அப்படிங்கிற அரசியலை அவர் பேசியிருக்காரு.